இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம கார்த்தி அம்மன் புடவையை ஏலத்தில் எடுத்தாங்க இல்லையா, அந்த புடவையை நம்ம ரேவதி கிட்ட கொடுக்கறதுக்காக வராங்க. அந்த இடத்துல நம்ம சாம்பிடுச்சேரி இந்த புடவையெல்லாம் கட்டக்கூடாது, நான் எடுத்து கொடுத்த புடவையை தான் நீ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, என்னம்மா தாத்தா ஆசாசையாக எடுத்து கொடுத்துருக்காரு, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, கொடுங்க கார்த்தி, நான் இந்த புடவையை கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அந்த புடவையை மாற்றுறதுக்காக போகிறாங்க. இந்த சைடு மருது ரேவதி புடவை மாட்ட போகிறப்ப அங்கே ரூம்ல இருந்து எட்டி பார்க்குறாங்க. நம்ம கார்த்தி கரெக்டாக அந்த நேரத்தில் வந்துடுறாரு. மருது ஏதோ தப்பு செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருது. அப்போ நம்ம கார்த்தி மருதை பிடிச்சி அடியோ அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ நம்ம சாம்பிடுச்சேரி வராங்க, எதுக்காக என் வீட்டு மாப்பிள்ளை போட்டு அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இவன் பண்ண வேலை அப்படி, இவனை பார்த்தாலே எனக்கு கோவம் வருது, அதனால தான் அவனை அடித்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம சாம்பிடுச்சேரி வந்து சொல்கிறாங்க, என்ன தைரியம் இருந்தால் என் வீட்டு மாப்பிள்ளையை கை நீட்டி அடிச்சிருப்ப அப்படிங்கிற மாதிரி கார்த்தியை சொல்லி வீட்டை விட்டு துரத்துறாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, அவர் என்ன பண்ணார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கார்த்தி கண்ணை காமிச்சிடுறாங்க. அப்போ சாம்பிடுச்சேரி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி பாத்தியா அவன் எம்டி பண்ண வேலையை, நம்ம வீட்டு மாப்பிள்ளையை போட்டு அடி நடிச்சிருக்கான், என்ன நீயே கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதி வந்து கார்த்தி கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக எம்டி சார் இப்படி போட்டு அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, எனக்கு என்னன்னே தெரியல, இவனை பார்த்தாலே செம்மக்கமும் வருது, அதனால தான் அவனை போட்டு அடித்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணது தப்பு தான் சார், அவரை அடிச்சிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கார்த்தி அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த சைடை நம்ம ரோகிணி வந்து ரேவதியை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ரேவதி ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக, அப்போ ரேவதி கேட்குறாங்க, என்னாச்சுக்கா என்னதான் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, ரேவதி உண்மையிலே இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, அந்த கார்த்தி நீ புடவை மாற்றும் போது எட்டி பார்த்தான், இதை பார்த்த கார்த்திக்கு செம்மக்கமும் வந்துச்சு, அதனால தான் அவனை போட்டு அடின்னு அடித்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு ரேவதிக்கு நம்பவே முடியல, என்னக்கா சொல்கிற, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதை ஏன் அவர் முன்னாடியே என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, ரேவதி இதெல்லாம் நம்ம யார்கிட்டையாவது சொல்ல முடியுமா, அதுவும் இல்லாமல் அத்தனை பேர் முன்னாடி அவர் எப்படி சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதிக்கு சம்மக்கமும் வருது. அப்போ மருதை கூப்பிட்டு கேட்குறாங்க, இங்கே வாங்க, நீங்கள் எதுக்காக நான் புடவை மாட்டும் போது எத்தி பார்த்தீங்க, அதனால தான் என்னோட எம்பி உங்களை போட்டு அடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட சாம்பிடுச்சேரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி தேவையில்லாமல் அவர் மேலெல்லாம் பழிய போட்டுட்ருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரோகிணி சொல்கிறாங்க, ஏமா உண்மையை மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கள், அந்த கார்த்தி அடித்ததுனே ஒரு நியாயம் இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு நம்ம மருது சொல்கிறாங்க, இங்கே பாருங்க என்னோட ஃபோன் அங்கே தவறி விழுந்துருச்சு, அதை எடுக்க போகிறதுக்காக குனிஞ்சேன், அதை பார்த்துட்டு அவர் தப்பாக புரிஞ்சுட்டு என்னை போட்டு அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்பிடுச்சேரி சொல்கிறாங்க, போதுமா அவரே உண்மை எல்லாருக்கிட்டே சொல்லிட்டாரு, ஏதோ கோவத்தில் வந்து அவன் இங்கே அராஜகம் பண்ணிட்டு இருக்கான், அதையும் நீங்களாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதிக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது. கண்டிப்பாக எம்டி சார் நியாயமாக நடந்துப்பாரு, அவர் எதுக்குமே பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை தேடி போகிறாங்க. கார்த்தி அங்கேருந்து கிளம்ப போகும்போது நம்ம ரேவதி கரெக்டாக வந்துடுறாங்க. அப்போ கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, எதுக்காக நீங்கள் முன்னாடியே என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, ப்ளீஸ் சார் என்னை மன்னிச்சிருங்க, உண்மை என்னன்னு தெரியாமல் நான் வேற உங்களை இப்படி பேசிட்டேன், தயவு செஞ்சு உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, உடனே கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை என்னால் வர முடியாது, அவனை பார்த்தாலே எனக்கு செம கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, தாத்தாக்காகையாவது உள்ளே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே கார்த்தி சொல்கிறாங்க, தாத்தா பேரை சொல்லியே நீ கவுத்திடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி உள்ளே வந்துடுறாங்க. கார்த்தியை பார்த்ததுமே நம்ம சாம்பிடுச்சேரி சந்திராவுக்கு செம கோவம் வருது. மேலே இருந்து மருது கார்த்தியை பார்த்துட்டு செம கோவப்படுறாரு, டே உன்கிட்ட இதோட 2வது தடவை அடி வாங்கிட்டேன், இந்த மருதை பற்றி உனக்கு தெரியல, நான் யாருன்றதை உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோடு இருக்காங்க. நம்ம கார்த்தி வந்து நலங்களை கலந்துக்கிறாங்க, ரேவதிக்கு நலங்கும் வச்சிடுறாங்க. அப்போதான் நம்ம கார்த்திக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது, எதுக்காக இந்த மருது ரேவதி புடவை மாட்டும் போது எட்டி பார்த்தான், அது மட்டும் இல்லாமல் அவன் கையில் மொபைல் ஃபோன் வேற இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கார்த்திக்கு பல விஷயத்தில் அப்படியே சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை நம்ம தேடிக்கிட்டு இருக்க அந்த ஹெட் வந்து அந்த மருதான் இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக்கு சந்தேகம் வருது. அப்போ மயில்வாகனம் சொல்கிறாங்க, நீ அடிச்சதுல தப்பே இல்லை கார்த்தி, அவனை போட்டு நல்லா அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, வேற பொண்ணுங்க ட்ரெஸ் மாற்றும் போது இப்படிலாம் எட்டி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மயில்வாகனம் சொல்கிறாங்க, என்ன தைரியம் இருந்தால் அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பான், அவனை நீ தோலை உரிச்சிருக்கணுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த ஹெட் வந்து அந்த மருதான் இருப்பானோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மயில்வாகனம் சொல்கிறாங்க, அவன் தான் நம்ம எப்படிப்பா கன்ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க,
பொறுங்க, இன்னும் கொஞ்ச நாளில் அவனோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சி அத்தைக்கிட்ட நிரூபிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சிவனாண்டி முத்துவேல் 2 பேருமே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்கும்போது நம்ம சந்திரகலா வராங்க. அப்போதான் சந்திரா சிவனாண்டி கிட்ட கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் இந்த காரியத்தில் போய் இப்படி சொதப்பலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க, சந்திரா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் அந்த ரேவதி கிட்ட இந்த தாலி இருந்தால் அந்த கார்த்தினால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எப்படியோ நம்மளும் ட்ரை பண்ணோம், கடைசி நேரத்தில் பாரு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, சரி சரி விடுங்க, இவ்வளோ நடந்தும் அவன் எதுக்காக உங்களை போலீஸில் பிடிச்சு கொடுக்கலன்னு தான் எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, ஆமாம் அவன் எதுக்காக எங்கள் 2 பேரையும் விட்டு வச்சா நீ நினைக்கிற, அங்கே கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறத பார்க்குறதுக்கு நாங்கள் 2 பேருமே இங்கே இருக்கணுமா, அது மட்டும் இல்லாமல் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகிற நேரத்தில் தான் எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி அவன் சவால் விட்டுட்டு போயிருக்கான், 2 பேரும் இருந்து அச்சதம் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெறுப்பேற்றிட்டு போகிறான் சந்திரா அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி சொல்கிறாங்க. இது கேட்டதுமே சந்திரா சொல்கிறாங்க, அப்படியே அவன் சொன்னால் முதல்ல அவனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்குதான்னு பார்ப்போம், நாங்கள் பார்த்து வச்சிருக்க மருதுக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, எதுக்கோ ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, எனக்கு என்னமோ அந்த கார்த்திகிட்ட கண்டிப்பாக நம்ம தூத்து போயிடுவோம் தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, முதல்ல அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது அந்த கார்த்தி இந்த ஊர்லேயே இல்லாத மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதி எதாவது காட்டுறாங்க, ரேவதி வந்து கார்த்தி நலங்கு வச்சதை நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போ ரோகிணி வராங்க, ரோகிணி கேட்குறாங்க, என்ன ரேவதி ஒரே சந்தோஷத்தில் அப்படியே முகமெல்லாம் மலர்ந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இல்லைக்கா எனக்கு என்னமோ எம்டி எனக்கு நலங்கு வச்சதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவர் எவ்வளோ நேர்மையாக இருக்கார் பார்த்தீங்களா, அதை நினைக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த கார்த்தியை சுத்தமாக பிடிக்கவில்லை, என்னோட எம்டி கார்த்தியை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது ஏனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட ரோகிணி மனசில் நினைக்கிறாங்க, ஆமாம் உன் புருஷனை பார்த்தா உனக்கு சந்தோஷமாக இல்லாமல் வேறு என்னவா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கிட்ட நம்ம ரேவதி சொல்கிறாங்க, என்னக்கா நான் எது பேசினாலும் அப்படியே உள்ளுக்குள்ளே ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன வெளிப்படையாக பேசினா எனக்கும் என்ன எதுன்னு தெரிய வரும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட ரோகிணி சொல்கிறாங்க, அதெல்லாம் உனக்கு தெரிய வரும்போது தெரிய வரட்டும், இப்போ என்கிட்ட நீ உண்மையை சொல்லு, அந்த எம்டியை நீ விரும்புறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, ஆமாக்கா எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி உடனே நம்ம ரேவதி வந்து ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, என்னடி ரேவதி ஆரம்பத்துலேருந்து இப்படி கதையாக சொல்லிக்கிட்டு இருக்க, அப்போ நேரடியாக போயிட்டு உன்னோட மனசில் இருக்கிறத நீ சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அது எப்படிக்கா நான் போயிட்டு எதுவுமே தெரியாமல் சொல்லிட்டேன்னா அப்புறம் அவர் என்னை அசிங்கப்படுத்திட்டாருன்னா வேண்டாம் அவரே வந்து என்கிட்ட சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டு நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா உனக்கு கல்யாணம் வரைக்கும் போயிருக்காங்க, இப்போமே நீ உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கோ, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ உனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி வந்து நம்ம ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ரேவதி ஒரு முடிவு பண்ணுறாங்க, சரி அவருக்கு நம்ம மேலே காதல் இருக்கா இல்லையான்றதை நாளைக்கு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ஒரு பிளான் வச்சுருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து அதிகாரிங்கெல்லாம் மீட் பண்ணி பேசுகிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒருத்த மேலே சந்தேகம் இருக்குது, ஏன்னா நான் என் அத்தை வீட்டுக்கு நலங்கு வைக்கிறதுக்காக போயிருந்தேன், அப்போது ரேவதிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை ரேவதி ட்ரெஸ் மாற்றும் போது எட்டி பார்த்தாரு, எனக்கு என்னமோ அவன் பண்ணுற வேலையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம தேடிக்கிட்டு இருக்க ஹெட் அவனாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி அந்த அதிகாரிங்க கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த அதிகாரிங்களும் சொல்கிறாங்க, நீங்கள் இதுக்கு கவலைப்படாதீங்க சார், நாங்கள் வந்து அவன் மேலே ஒரு கண்ணு வைக்கிறோம், கண்டிப்பாக அவனை நோட்டம் போட்டோன்னா அவன் பண்ணுற வேலை எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரிங்கெல்லாம் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. இது எப்படியோ கரெக்டாக கல்யாண நேரத்தில் மருதோட உண்மையான முகம் வந்து எல்லாத்துக்குமே தெரிய வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் சாமுடிச்சேரிக்கு மருதும் ஃப்ராடு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அதை எப்படி தாங்க போகிறாங்கன்னு தெரியல, ஏன்னா சாமுடிச்சேரி ரேவதிக்காக பார்த்த ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை மகேஷ் அவனும் சரியான ஃப்ராடு இவனும் சரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையாலே அந்த மண்டபத்தில் மனசுடைஞ்சு போய் நிற்க போகிறாங்க. வேறு வழியே இல்லை, நம்ம கார்த்தி தான் நம்ம ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போகிறது, அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.